வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். மாநில சுயாட்சி தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட உள்ளார். 5 நாள் விடுமுறைக்கு பின் சட்டமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது. காலை 9:30 மணிக்கு முதலில் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதன் பின்னர் செய்தி மற்றும் விளம்பரம், தமிழ் வளர்ச்சி, மனிதவள மேலாண்மை துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிறது. இதனிடையே மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிகிறார். இந்தியாவில் படிந்துள்ள 1000 ஆண்டு அழுக்கை ஒழிக்கவே நாம் பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் சுமார் 44 கோடி ரூபாய் மதிப்பிலான MC ராஜா நவீன கல்லூரி மாணவர் விடுதியை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அப்பொழுது பேசிய முதலமைச்சர், சாதிய ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை குற்றங்கள் போன்றவற்றிற்கு எதிராக முழங்கி வரலாற்றை மாற்றிய அம்பேத்கர் தான் நமக்கான அடையாளம் என்றார். நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அரியலூர் அனிதா நீட் தேர்வினால் 2017ஆம் ஆண்டு உயிரிழந்ததை குறிப்பிட்ட அவர், அன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் அனிதாவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்றும், இன்று அனிதா பிறந்த அரியலூரில் மருத்துவக் கல்லூரி அரங்கத்திற்கு அவருடைய பெயர் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழகு பார்த்துள்ளார் என்றும் உதயநிதி கூறினார். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் ஆண்களும் பெண்களும் அமைச்சர் பொன்முடியின் பேச்சை கவனத்தில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நெல்லை பேருந்து நிலையம் முன்பு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது தமிழகத்தில் அம்பேத்கர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் சிலைகளை கூண்டில் வைத்து அடைத்துள்ளதை மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிமுக பாஜக கூட்டணி எந்த இழுபறியும் இல்லாமல் அமைந்திருப்பதாகவும், தேர்தலுக்கு இன்னும் 1 வருட காலம் உள்ளதால் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பெண்களை, சகோதரிகளை இழிவுபடுத்திய ஒரு அமைச்சரை தமிழக அமைச்சரவையில் வைத்திருப்பது இழிவான செயல் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் விமர்சித்துள்ளார். சென்னை தி நகரில் நடைபெற்ற ஒரே நாடு வெள்ளி மலர் வெளியீட்டு விழாவில் எல். முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல். முருகன், முதலமைச்சர் மற்ற நிகழ்ச்சிகளில் சென்று கேக் வெட்டுவார், கஞ்சி குடிப்பார், ஆனால் எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்றார். அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் தான் விலகுவதாக எப்பொழுதும் கூறியது இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது பதவிக்காக எந்த வீட்டு கதவையும் தட்டி நின்றது இல்லை என்றும், தனது உயிர் மூச்சு இருக்கும் வரை அதிமுக தான் என்றும் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாஜகவுடனான கூட்டணி குறித்து அதிமுகவில் யாருக்கும் எந்தவித வருத்தமும் இல்லை என்றும், அதிமுக ஒருங்கிணைந்திருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், எடப்பாடியார் சொல்லும் கட்சியுடன் கூட்டணி என்பதில் உறுதியாக உள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக இதே கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் மற்றும் திருப்பூர் மாமன்ற கொறடா கண்ணப்பன் ஆகியோர் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். பிரதமர் மோடி எங்களுக்கு எப்பொழுதும் மூத்த சகோதரர் போன்றவர் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி முடிவான நாளில் தாங்கள் யாருடனும் கூட்டணி பற்றி பேசவில்லை என்று கூறிய அவர், தற்பொழுது பிரதமர் மோடியை புகழ்ந்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் விஜயகாந்தை தமிழ்நாட்டின் சிங்கம் என்று அழைக்கக்கூடியவர் பிரதமர் மோடி என்று கூறியுள்ளார். விஜயகாந்த் உடல்நலம் குன்றிய போது உலகின் எந்த பகுதியில் இருந்து உதவி வேண்டுமானாலும் செய்ய தயார் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் என்றும் அவர் கூறியுள்ளார். அன்பு நண்பர் விஜயகாந்த் அற்புதமானவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மோடி விஜயகாந்த் நட்பு பற்றி பிரேமலதா விஜயகாந்த் உருக்கமாக பேட்டி தந்த நிலையில் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, விஜயகாந்தும் தானும் பல ஆண்டுகளாக மிகவும் நெருக்கமாக பழகி ஒன்றாக வேலை செய்தோம் என்றும், சமூகத்திற்கு அவர் புரிந்த நற்செயல்கள் தலைமுறைகள் பல கடந்தும் மக்களை நினைவுகூர வைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழக மக்களுக்கு துரோகம் செய்த அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் ஏற்பார்களா இல்லையா என்பது 2026 தேர்தலில் தெரியும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். வக்ஃப் வாரிய சொத்துக்களை பாஜக அரசு எடுத்துக்கொள்ள நினைப்பது கண்டனத்திற்குரியது என்றும் வேல்முருகன் அப்பொழுது தெரிவித்தார். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே கட்சி நடத்தி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். நாகையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். மேலும் பாஜகவுடன் ஓட்டும் இல்லை உறவும் இல்லை என்று தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பாஜகவுடனான கூட்டணி விடியலை ஏற்படுத்தும் என்று கூறுவது வியப்பை அளிப்பதாக தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் விரைவில் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவார் என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் தங்கவேலு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த தங்கவேலுவிடம் ராஜ்யசபா உறுப்பினர் குறித்த கேள்விக்கு இந்த பதிலை அளித்திருக்கிறார். தற்பொழுது படப்பிடிப்புக்காக வெளிநாடு சென்றிருக்கும் கமல்ஹாசன் தமிழகம் வந்த பிறகு இதுகுறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் முன்பிருந்த அளவுக்கு தொண்டர்கள் இல்லையே என்ற கேள்விக்கு அவர் விளக்கம் அளித்தார். அறிவாலயத்தில் இருந்து செங்கலை உருவுவேன் என்று கூறிய அண்ணாமலையை தமிழகத்தில் இருந்து உருவிவிட்டதாக அமைச்சர் தாமு அன்பரசன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 10 நாட்களுக்கு முன்பு இனி பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என்று கூறிய ஜெயக்குமார் எங்கே இருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். எத்தனை முறை போட்டியாக இருந்தாலும் தனித்தனியாக நின்றாலும் திமுக கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அப்பொழுது அவர் திட்டவட்டமாக கூறினார். அண்ணாமலையை யாரும் வெளியேற்ற முடியாது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் பாரதிய ஜனதா கட்சியின் மிகப்பெரிய சொத்து அண்ணாமலை என்றும் தமிழகத்தில் இருந்து யாரும் அவரை வெளியேற்ற முடியாது என்றும் கூறினார். அரசியலில் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். முன்னதாக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த அவருக்கு ஆள் உயர மாலை அணிவித்து பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆளுநர் விவகாரத்தில் அம்பேத்கர் கனவை நனவாக்கும் வகையிலான தீர்ப்பை முதலமைச்சர் பெற்றுள்ளார் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாட்டின் மீது மிக பெரும் தாக்குதலை தொடுக்க பாஜக தயாராகி வருவதாக சாடினார். தமிழர் நாகரிகம், கலாச்சாரம், இலக்கியம் குறித்து உலகிற்கே தெரிந்துள்ளது என்றாலும் டெல்லியில் உள்ளோர் நம்மை நாகரிகமற்றோர் என்கின்றனர் என்று தெரிவித்தார். அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தை பாதுகாப்பதும் நடைமுறைப்படுத்துவதுமே இன்றைக்கு நம் முன் சவாலாக இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒரு தரப்பினர் மட்டும் அதிகாரம், கல்வி, வேலைவாய்ப்பு பெறுவதால் நாடு வளர்ச்சியும் சமத்துவமும் பெறாது என்றார். அரசியலமைப்பின் முகப்புரை புதிய இந்தியாவிற்கான கோட்பாடு என்றும் அதை நடைமுறைப்படுத்தும் சவாலை பொறுப்புணர்வுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்து வருவதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணியால் திமுக கூட்டணி கட்சியில் நிலநடுக்கம் உருவாகியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் டி. ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் பேசியவர் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு வெளியானவுடன் திமுக கூட்டணியான காங்கிரஸ் தங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற போஸ்டர் ஒட்டியிருப்பதாக கூறினார். மேலும் திமுக கூட்டணி கட்சியின் நிலநடுக்கம் இனிமேல்தான் தெரியும் என்றும் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். பாஜகவோடு கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி ராஜினாமா செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குடியைச் சேர்ந்தவர் KS முகமது கனி. இவர் அதிமுக சிறுபான்மையினர் பிரிவு நகர செயலாளராக இருந்து வந்தார். வரும் சட்டப்பேரவை தேர்தலோடு பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார். இதுகுறித்து கூறிய அவர் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமை, தமிழக வளர்ச்சிக்கு எதிராக பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்த பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஆளுநர் RN ரவியின் பேச்சை தமிழக மக்களை விரும்பவில்லை என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார்.
ஈரோட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை மீண்டும் வழங்க துணை முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். மத்திய அரசால் பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் முதலமைச்சர் உடனடியாக குரல் எழுப்பி வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஒரு சில இடங்களில் இன்றும் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டு வருவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு வழக்கறிஞர்கள் மாலை அணிவித்தனர். அப்பொழுது பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோர் அங்கு கூடிய போது அவர்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் கோஷம் எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் பாஜகவினர் வழக்கறிஞர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து தள்ளுமுள்ளு உண்டானது. பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பாஜகவினருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக தல்லாக்குளம் எஸ்ஐ ராஜேஷை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் கோஷமிட்டதால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது. சென்னை வேளச்சேரியில் உள்ள பிவிஆர் மாலில் உள்ள திரையரங்கின் இருக்கைகள் அனைத்தும் உடைந்திருந்ததால் படம் பார்க்க வந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நடிகர் அஜித்குமார் நடித்து வெளியாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தை காண இளைஞர்கள் சிலர் சென்றுள்ளனர். அப்பொழுது சீட் உடைந்திருந்தது குறித்து மால் நிர்வாகத்திடம் முறையிட்ட போது அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெற்றோர் மால் நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பி வீடியோ பதிவு செய்தனர். அப்பொழுது இரு தரப்புக்கும் இடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. பணத்தை திருப்பித் தராமல் வேறு காட்சிக்கும் ஏற்பாடு செய்யாத மால் நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள புதுச்சேரி ராஜ்நிவாசுக்கு நேற்று மதியம் 1 மணி அளவில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்திருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்துள்ளது. இதனால் அப்பகுதி பரபரப்பான நிலையில் சோதனையின் முடிவில் வதந்தி என்பது உறுதியானது. இதனையடுத்து மிரட்டல் விடுத்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் கடல் நீர் சுமார் 50 அடி தூரத்திற்கு வெளியே வந்ததை பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதுடன் சுமார் 50 அடி தூரத்திற்கு வெளியே வந்த கடல் நீர் கடற்கரையில் குளம் போல் தேங்கி நின்றது. இதில் சிறுவர்கள் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவலரின் தாய் வீடு புகுந்து வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி டிஎஸ்பி அலுவலகத்தில் காவலராக பணிபுரிந்து வருபவர் விக்ராந்த். இவர் வழக்கம் போல் பணிக்கு சென்றிருந்த நிலையில் தாய் வசந்தா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்பொழுது மர்மநபர் ஒருவர் வீடு புகுந்து வசந்தாவை கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ்குமார் மற்றும் சாத்தான்குளம் டிஎஸ்பி சிவகுமார் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் மின் உற்பத்தி இரட்டிப்பாகியிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் யமுனா நகர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் நாடு முழுவதும் மின்சார தட்டுப்பாடு நிலவியதாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர், பாஜகவை பொறுத்தவரை அரசியல் என்பது அதிகாரத்திற்கானது அல்ல, சேவைக்கான ஒன்று என்றார். கர்நாடகா, இமாச்சல பிரதேசம் என காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் விலைவாசி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக மோடி குறை கூறினார். அரசியலமைப்பின் சிற்பியான அம்பேத்கருக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் எதிரி என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். வக்ஃப் சட்டத்தை வைத்து காங்கிரஸ் வாக்கு வங்கி வைரஸை பரப்பி வருவதாக மோடி விமர்சித்திருந்தார். இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய கார்கே, அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய போதும் சரி, அவர் உயிருடன் இருந்த போதும் சரி, அவரை பாஜகவினர் எதிர்த்து வந்ததாக குற்றம் சாட்டினார். ஹரியானா மாநிலம் யமுனா நகரில் பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். யமுனா நதிக்கரையில் அமைந்துள்ள அழகான மற்றும் வளமான தொழில்துறை நகரம் யமுனா நகர் ஆகும். இந்த நகரம் பிளைவுட் பலகைகளுக்கு பெயர் பெற்றதாகும். அங்கு சென்ற பிரதமர் மோடி மத்திய அரசின் நிதியின் கீழ் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். மேலும் பல புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார்.
மேற்கு வங்கத்தில் வேலை இழந்த ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் போராட்டம் நடத்த தலைநகர் டெல்லிக்கு சென்றனர். மேற்கு வங்கத்தில் 2016ஆம் ஆண்டில் SSC எனப்படும் பள்ளி சேவை ஆணைய தேர்வுகள் மூலம் மாநிலம் முழுவதும் 25,753 ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் முழு தேர்வு செயல்முறையும் மோசமானது மற்றும் களங்கமானது என்று கூறி ஆணையை ரத்து செய்தது. இதனால் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் நடைபெறும் போராட்டங்களால் மம்தா அரசுக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டுள்ளது. வக்ஃப் திருத்த மசோதாவை கண்டித்து மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தெற்கு 24 பர்கானாஸ் பகுதியில் இந்திய மதசார்பற்ற முன்னணி அமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்தது. அப்பொழுது இருசக்கர வாகனங்களை தீயிட்டு எரித்த போராட்டக்காரர்கள் காவல்துறை வாகனத்தையும் தலைகீழாக கவிழ்த்தனர். பதற்றம் காரணமாக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் நள்ளிரவு முதல் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். டீசல் விலை, சுங்க கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கர்நாடகாவில் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தமிழ்நாடு, கேரளா உட்பட வெளிமாநில லாரிகள் செல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. குஜராத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. பரூச் மாவட்டத்தின் பனோலியில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. ஓரிடத்தில் உருவான தீ மலமளவென பரவி கட்டிடம் முழுவதும் பயங்கரமாக தீயாக பற்றி எரிந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வர பல மணி நேரம் போராடினார்கள். கட்டிடம் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் அப்பகுதியை புகை மண்டலமாக காட்சியளித்தது. சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளால் புதைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்க வைக்கப்பட்டன. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரில் உள்ள காட்டு பகுதியில் நக்சலைட்டுகள் 5 கன்னி வெடிகளை புதைத்து வைத்திருந்தனர். அதனை ரோந்தின் போது பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்து எடுத்தனர். பின்னர் அதே இடத்தில் அவற்றை வெடிக்க செய்து செயலிழக்க வைக்கப்பட்டன. செயலிழக்க வைக்கப்பட்ட அந்த 5 வெடிகளும் காட்டுப்பகுதியில் பயங்கர சத்தத்துடன் வெடித்தன. கர்நாடக மாநிலத்தில் சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த இளைஞர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். கர்நாடக மாநிலம் கொப்பால் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனது மகளை வீட்டின் அருகே விளையாடுவதற்கு விட்டிருந்தார். இந்நிலையில் 5 வயது சிறுமியை மர்ம நபர் ஒருவர் சாக்லேட் கொடுத்து தூக்கி சென்று குடோனுக்குள் வைத்து பாலியல் வன்புணர்வு செய்து கொன்றுள்ளார். இந்த சம்பவம் கர்நாடகாவையே அதிர வைத்த நிலையில் பொதுமக்கள் காவல் நிலையத்தின் முன்பு போராட்டம் நடத்தினர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளியை சுட்டுக் கொன்றனர். அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் அம்பேத்கர் சதுக்கம் பகுதியில் உள்ள அவரது உருவ சிலைக்கு தமிழ்நாடு இளைஞர் இயக்கம் என்ற அமைப்பு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியது. அப்பொழுது இந்து சனாதனத்தை வேறெடுத்த அம்பேத்கர் புகழ் ஓங்குக என்று கோஷமிட்டதால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் செருப்புகளை வீசியதோடு அவர்களை தாக்க முந்தியடித்துச் சென்றனர். அப்பொழுது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையேயும் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிரபல நகைச்சுவை நிகழ்ச்சி தொகுப்பாளர் மதுரை முத்து மறைந்த அவரது தாய், தந்தை மற்றும் மனைவிக்கு கோயில் கட்டியிருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கலக்கப்போவது யாரு, அசத்தப்போவது யாரு போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் மக்களிடையே பிரபலமானவர் மதுரை முத்து. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அரசப்பட்டியைச் சேர்ந்த முத்துவுக்கு லேகா என்பவருடன் திருமணம் நடந்து முடிந்து 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். கடந்த 2016ஆம் ஆண்டு முத்துவின் மனைவி விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் மறைந்த தாய், தந்தை மற்றும் மனைவிக்கு கோயில் கட்டி மார்பளவு உருவ சிலையை அமைத்திருக்கிறார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மக்களை கையேந்த வைத்துவிட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துக் கொண்டிருந்த தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் செந்தில் மீது மக்கள் அதிருப்தி அடைந்தனர். அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவையொட்டி ஓமலூர் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கும் விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக வயதானோர் முதல் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் காத்திருந்த நிலையில் தவிக நிர்வாகி கட்சி நிர்வாகிகளுடன் போட்டோ எடுப்பதிலேயே குறியாக இருந்துள்ளார். இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் கூச்சலிட்டதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் அரசு பேருந்தின் சக்கரம் கழன்று ஓடிய விபத்தில் ஓட்டுநரின் சாதுரியத்தால் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சேலம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. சுமார் 20க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த பேருந்தின் சக்கரம் திடீரென கழன்று ஓடியது. இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் அச்சமடைந்த நிலையில் ஓட்டுநரின் சாதுரியத்தால் பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர். இந்நிலையில் கிளை மேலாளர் உள்ளிட்ட 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவின் போது தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்காதது பேசுபொருளாகியுள்ளது. சமத்துவ நாள் விழாவையொட்டி அமைச்சர் ராஜகண்ணப்பன், மாவட்ட ஆட்சியர், ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் உணவு பரிமாறப்பட்டது. இறுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு பரிமாற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நீண்ட நேரம் காத்திருந்த தங்களுக்கு மட்டும் உணவு பரிமாறப்படவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்தனர். அதிகாரிகளுக்கு மட்டும் உணவு வழங்கிவிட்டு தங்களை புறக்கணித்ததன் காரணம் என்ன என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மது போதையில் தந்தையை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். மணப்பாறை அருகே உள்ள சங்கிப்பட்டியைச் சேர்ந்தவர் சின்னத்தம்பி. இவரது மகன் செல்வம் மது போதையில் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்பொழுது தந்தை மகன் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றவே ஆத்திரமடைந்த செல்வம் வீட்டில் இருந்த மண்வெட்டியால் தந்தை சின்னத்தம்பியை தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த சின்னத்தம்பி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னையில் 16 வயது சிறுவன் ஓட்டிய பைக் முதியவர் மீது மோதியதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னை சாலிகிராமம் காந்தி நகரைச் சேர்ந்த சம்பத் அம்பேத்கர் தெருவில் நடந்து சென்ற போது வேகமாக வந்த பைக் அவர் மீது மோதியது. இதனால் காயமடைந்த அவர் அசோக் நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்த விசாரணையில் 16 வயது சிறுவன் பைக்கை ஓட்டி வந்தது தெரியவந்தது. அந்த சிறுவன் யார் என்பது குறித்து பாண்டி பஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டையில் 5 வயது சிறுமியை நாய் கடித்து குதறியதால் 7 இடங்களில் காயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சைதாப்பேட்டை ஜோதிகம்மாள் நகரைச் சேர்ந்த புனிதா என்பவரின் 5 வயது மகள் ஜனனி வீட்டின் வெளியே விளையாடி இருந்துள்ளார். அப்பொழுது அந்த பகுதியில் இருந்த வளர்ப்பு நாய் ஒன்று பாய்ந்து வந்து சிறுமியை கடித்து குதறியது. இதில் படுகாயமடைந்த சிறுமியை எழும்பூர் மருத்துவமனையில் சேர்த்த பெற்றோர் இதுகுறித்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விசாரணையில் அந்த நாய் தொடர்ச்சியாக பலரையும் கடித்து வருவதாகவும் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடலில் புனித நீராடிய போது மூழ்கிய பக்தரை பத்திரமாக மீட்ட கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு முன் கடலில் புனித நீராடுவது வழக்கம். அதன்படி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் நீராடிய போது கடலின் ஆழமான பகுதிக்கு சென்று மூழ்கியதாக கூறப்படுகிறது. உடனடியாக உறவினர்கள் அளித்த தகவலின் பேரில் கடலுக்குள் இறங்கிய பாதுகாவலர்கள் சந்திரனை பத்திரமாக மீட்டனர். தமிழ்நாட்டில் நேற்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வந்தது. ஆண்டுதோறும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இது மீன்கள் முட்டையிட்டு குஞ்சுகள் பொரிக்கும் முக்கிய இனப்பெருக்க காலமாகும். இந்த காலங்களில் விசைப்படகுகளில் கடலில் சென்று மீன்பிடிக்கும் போது மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படும் என்பதால் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் நேற்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்தது. இது ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் அமலில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் வால்பாறையில் திடீரென பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக கோவை வால்பாறை டவுன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
IPL 30வது லீக் ஆட்டத்தில் லக்னோ அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி வீழ்த்தியது. லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற தோனி பந்துவீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் களமிறங்கிய லக்னோ அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 166 ரன்கள் அடித்தது. இதனையடுத்து 167 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய CSK அணி 19.3 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 168 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் CSK அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தி தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இயக்குனரும் நடிகருமான SS ஸ்டான்லி உடல்நலக்குறைவால் காலமானார். தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவர் SS ஸ்டான்லி. இவர் ஏப்ரல் மாதத்தில் என்ற படத்தினை இயக்கியதன் மூலம் பிரபலமானவர். அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டையில் இருந்து சரவணன், மெர்க்குரி பூக்கள், கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட படங்களை இயக்கினார். அதன் பிறகு நடிப்பில் கவனம் செலுத்தியவர் ராவணன், ஆண்டவன் கட்டளை, சர்க்கார், பொம்மை நாயகி என பல படங்களில் நடித்துள்ளார். கடைசியாக விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா படத்தில் நடித்திருந்தார். இந்நிலையில் உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நடிகர் ஸ்ரீ பழைய உடல்நிலைக்கு திரும்ப யாராவது உதவி செய்ய வேண்டும் என்று கடைசியாக ஸ்ரீ நடித்த இருக்கப்பற்று படத்தின் தயாரிப்பாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். விஜய் டிவியில் ஒளிபரப்பான கணக்காணும் காலங்கள் மூலம் அறிமுகமான நடிகர் ஸ்ரீ வழக்கு எண், ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், மாநகரம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் கடைசியாக இருக்கப்பற்று திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்நிலையில் உடல் மெலிந்து மேலாடையின்றி அடையாளம் தெரியாத அளவுக்கு உள்ள புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மதராசி படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவித்துள்ளார். AR முருகதாஸ் சிவகார்த்திகேயன் கூட்டணியில் உருவாக்கி வரும் திரைப்படம் மதராசி. ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் துப்பாக்கி படத்தில் வில்லனாக நடித்து பிரபலமான வித்யுத் ஜம்வால், விஜு மேனன் உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர். அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். இப்படத்தின் டைட்டில் டீசர் சிவகார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் செப்டம்பர் 5ஆம் தேதி படம் வெளியாகும் என்று புதிய போஸ்டருடன் சிவகார்த்திகேயன் அறிவித்துள்ளார்.